ஆத்மா வணக்கம். நம்ம குரு சொல்கிற மாதிரி அந்த கிழவனை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காட்டியாவது இப்போ இருக்கிற குரு இளைய குருவாவது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குருவுக்கு மேலேயே போய் ஒரு குருவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு ஒரு ஆத்மா ரொம்ப நன்றி வணக்கம். குருவுக்கு மேலெல்லாம் யாரும் வர முடியாது. அது நம்ம குரு எங்களுக்கு இப்போது குருவுக்கு மேலே நீங்கள் தான் குரு இருக்காரு. அவர் ஒரு மிகப்பெரிய பேய். அவர் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஐயா நீங்கள் பெரிய பேய் அப்படின்னு சிரிப்பார். அவர் பேய்னா வேற என்ன இல்லை, ஆன்மா தான் பேய், தப்பாக நினச்சக்கூடாது. சிரிப்பார். ஆமாய்யா நான் பெரிய பேய் தான் ஐயா அப்படின்னாரு. அந்த மாதிரி அந்த பெரிய பேய்கிட்ட நாம் சின்ன பேய். அந்த பெரிய பேய் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு வாய்ப்பு நீங்கள் தான். சரி, அப்புறம் நம்ம இதை ஆரம்பிப்போம். இப்போ மனிதனாக பிறந்துட்டோம், பல ஜென்மங்கள் எடுத்தோம், போனால் போய் எப்படியோ மனிதனாக பிறந்து வந்தாச்சு. இப்போ மனிதனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஜென்மத்தில் மறுபிறவி இருக்குது, இல்லாமல் போகுதோ இருக்குதோ அப்படிங்கிறத நம்ம அதை அறிய முடியல. இல்லை, அது தெரியவும் இல்லைங்க. அப்படி அதை அறிஞ்சிக்கணும்னா மனிதனாக பிறந்து இன்னொரு ஜென்மம் இருக்குது, போன ஜென்மத்தில் இருந்தால் அப்படி அறிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு வழிமுறை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லலாம்? போன ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்தோம்னு கேட்குறீங்களா? போன ஜென்மம் அடுத்த ஜென்மத்துக்கு அறிய முடியுமா? வப்பளிக்கு அறியாட்டியா தன்னுடைய மனசுக்குள்ள தன் மனசுக்குள்ள தன்னறிஞ்சிக்கிற மாதிரி அறிய முடியும். அது அறிய முடியும்னா ரொம்ப உச்ச நிலைக்கு போகணும். இது நீங்கள் சராசரியாக நீங்கள் இதை நீங்கள் அறிய முடியுமான்னா கண்டிப்பாக அறிய முடியாது. அப்படி அறிஞ்சிங்கன்னா பல பிரச்சனைகள் உருவாகும் உங்களுக்குள்ள. இப்போ நீங்கள் போன ஜென்மத்தில் ஐயா சொல்லுவார் இதே கேள்விக்கு பதில் அவரை சொல்ல, அந்த பதில் தான் நம்மளும் சொல்லியே இருக்கணும். போன ஜென்மத்தில் நீங்கள் மைசூர் மகாராஜாவுடைய பேரனாக இருந்தேன்னா இல்லை பேத்தியாக இருந்தேன்னா போய் சொத்து கேட்பியா? இல்லை போன ஜென்மத்தில் நீ பிச்சைக்காரனாக இருந்தா இந்த ஜென்மத்தில் போய் பிச்சை எடுப்பியான்னு கேட்பார். அப்போ போன ஜென்மத்துடைய அந்த நினைவுகள் எல்லாம் நாம் பெருசாக நம்ம எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. அது தெரிஞ்சு நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு போன ஜென்ம நினைவுகளை இந்த ஜென்மத்தில் நாம் என்னவா இருக்கிறோம், இந்த ஜென்மத்தில் நான் எதுவாக இருக்கிறோம் அதுன்றது தான் கான்செப்டை. இப்போ பட்டினத்தார் சொல்லுவார், ஒன்றென்று உயர் செல்வம் அன்றென்று அப்படிம்பார். ஒன்றென்று தெய்வம் உண்டென்று உயர் செல்வம் எல்லாம் அன்றென்று அப்படிம்பார். ஏன் அவர் சொன்னார் போன ஜென்மத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணு, இல்லை அடுத்த ஜென்மத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுன்னு சொல்லலையே. இந்த கணம், இந்த சனம், இந்த சனத்தில் நீ என்ன பண்ணுற, இந்த கணத்தில் நீ என்ன பண்ணுற, இதுதான் முக்கியம். இதுதான் ஆன்மீகத்துக்கு தேவை. ஏன்னா போனது போயிடுச்சு, இனி என்ன வரப்போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. அது ரகசியம். அது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது. அது ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு சில பேர் சொல்லுவாங்க சுனாமி வரப்போகுது, இல்லை ஏதோ ஒரு பூகம்பம் வரப்போகுது அப்படின்னு சில மகான்கள் உணர்ந்து சொல்லுவாங்க. அது வேறு விஷயம். அது ரொம்ப ஆழ்ந்த ஒரு ஞான புரிதல்னால அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த நாள் இல்லை இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. வரும், அவ்வளோதான். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ நாளைய பொழுதை கணிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்குமே இங்கே கிடையாது. எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அது கிடையாது. அதே மாதிரி போன ஜென்மத்தை முழுமையாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கும் கிடையாது. ரொம்ப டீப்பாக பாடத்தில் போகிறவங்களுக்கு அந்த நினைவு வரும். ரொம்ப டீப்பாக போகிற பாடத்தில் போனாங்கன்னா எப்படின்னா ஒரு மௌனம் வரைக்கும் போகணும். அது சொல்ல முடியாது. மௌனம் வரைக்கும் போகணும். போனதுக்கப்புறம் சில உணர்வுகள் தோன்றும் நமக்குள்ள. ஏன்னா மனம் அழிய ஆரம்பிக்காங்க. மனம் அழிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வரும். அப்போ அந்த உணர்வு தான் தோன்றும் நமக்கு. நம்ம முன்னாடி இது மாதிரி இருந்திருப்போம் நம்ம, அப்போ அதனால நம்ம இதில் வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் தான் அங்கே தெரியுமே தவிர முழுமையாக நான் இந்த ஊரில் பிறந்தேன், இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன், இந்த நாட்டில் பிறந்தேன் எல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் என்னவா இருந்தேன்றது மட்டும் தெரியும். அது கூட பார்த்தீங்கன்னா நான் ஆன்மீகத்தில் தான் இருந்ததா நமக்கு தெரியாது. அந்த உணர்வு தான் வரும் நமக்கு. ஏற்கனவே நமக்கு இந்த உணர்வு நமக்கு வந்த மாதிரி இருக்கு, ஏற்கனவே பல ஜென்மமாக நமக்கு இந்த உணர்வு வந்த மாதிரி இருக்கு. அப்போ யாருக்கு தெரியும்னா ரொம்ப உயர்ந்த பாடத்தில் உயர்ந்த நிலைக்கு போகும்போது மட்டும்தான் தெரியாது. அப்போ அந்த உயர்ந்த நிலை யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஜென்மங்களாக அந்த பாதியிலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த உணர்வு நிலை தோன்றும். அது இதுக்கு தான் இப்போ பல ஜென்மங்களாக இருக்கிறவங்களுக்கு தானப்பா இந்த உயர்ந்த நிலை தோணுது. அப்போ என்ன மாதிரி புதுசாக வந்திருக்காளுக்கெல்லாம் தோணாது இல்லையா? அப்போ நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்ற கேள்வியும் அங்கே வருது.
அப்படிதானே? உண்மைதானே அது? இப்போ நாங்களாம் புதுசாக வந்திருக்கிறோமா இல்லை ஏற்கனவே இதுலேருந்து வந்துருக்குமா தெரியல, எங்களுக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியாது. அப்போ நான் ஏன் இதில் வரணும்? அப்போ இது பிறவி தொடர்பால் வர்றதானே. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அதை செய்யணும் தான் அப்படின்ற கேள்வியும் வருது. இல்லை ஏன் அதை செய்யணும் அப்படின்னா, இப்போ அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம செய்யாட்டியும் போன ஜென்மத்தில் நம்ம இதை பண்ணாட்டி இந்த ஜென்மத்திலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம் இதை. இப்போ இந்த ஜென்மத்திலேருந்து ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்த ஜென்மங்களுக்கு போகும்போது நமக்கு இந்த நினைவு வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு வரோம். இப்போ போன ஜென்மம், அதாவது இந்த ஜென்மத்தில் நம்ம செய்கிற நல்வினைகள் அடுத்த ஜென்மத்துக்கு நமக்கு தொடரும். இப்போ நம்ம அதுதான் நம்ம கண்ணதாசன் சொல்லுவார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படிம்பார். ஆனால் இது கடைசி வரை யாரோ அப்படின்றதுக்கு பதிலாக அவர் அதான் அவருடைய கருத்தை அதை சொல்லியிருக்காரு. இல்லை ஆனால் கடைசி வரை எதுவும் வருது அப்படின்னா பாவ புண்ணியங்கள் தான் கடைசி வரையும் வருது. இல்லை அப்போ இந்த பாவ புண்ணியமும் கடைசி வரைக்கும் வரும்போது இப்போ இன்றைக்கி வந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டோம். அதாவது நிறைய கெட்ட விஷயங்களும் பண்ணியிருக்கிறோம், நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்கிறோம். அப்படின்னா இது இப்படியே அடுத்த ஜென்மத்துக்கும் நமக்கு அந்த நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும். இது அந்த நல்லதையும் கெட்டதையும் அழிக்கிறது தான் இந்த பாதை. எனக்கு நல்லதே எனக்கு வேண்டாம். அதாவது நான் என்ன நல்ல செயல் செஞ்சாலும் அதை நான் நல்லது செஞ்சுட்டேன்னு நினைக்கக்கூடாது, நான் செஞ்சேன்னு நினைக்கக்கூடாது, இது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அதை செஞ்சுட்டு மறந்துடணும். அதாவது வலது கை இடது கை கொடுப்பதை வலது கை அறியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கர்ணனுக்கு ஒப்பாதை சொல்லுவாங்க இந்த வார்த்தையை. அந்த மாதிரியான செயல் எனக்கு நல்லது வேண்டாம் கெட்டது வேண்டாம்னு நினச்சிட்டு போயிடணும். அப்படி போகும்போது தான் இந்த பாதை வந்து நமக்கு பரிபூர்ணமாக ஒரு நல்ல ஒரு ஒரு விடிவு காலத்தை நமக்கு ஏற்படுத்தும். இப்போ போன ஜென்மம் அடுத்த ஜென்மம் இதெல்லாம் நமக்கு தேவையற்ற ஒரு விஷயம். இது இந்த ஜென்மத்தில் நாம் என்னவா இருக்கிறோம், இந்த ஜென்மத்தில் நாம் என்ன செயல் செய்கிறோம், இந்த கணத்தில் நாம் என்னவா இருக்கிறோம், இதைத்தான் சனாதனம் சொல்லுவாங்க. சனாதனத்துக்கு ஏதோ பொருள் சொல்லிட்டு அலைகிறாங்க. சனாதனம்னா வேற எதுவுமே இல்லை. சனாதனன்றது வந்து இந்த கணத்தில் இந்த சனத்தில் நான் என்னவாக இருக்கிறேன், அதுதான் இந்த சனத்தில் நான் சரியாக இருக்கிறேன்னா, இந்த சனத்தில் நான் வந்து இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு உணர்ந்து நான் செய்கிறேனா, புரிஞ்சு செய்கிறேனா, இதுதான் சனாதனம். இந்த சனாதனம் வந்து முன்னோர்களால் வகுக்கப்பட்டது. நம்மளுடைய அதாவது வேதங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய சித்தர் பெருமாக்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த சனாதனத்தை நோக்கி தான் வந்து நம்மளை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த சனாதனம் அப்படின்றது என்னென்னா, நீ போனதையும் கடந்ததையும் விட்டுரு, எதிரில் வரப்போகிறதையும் விட்டுரு, இன்றைக்கி என்ன நடக்கணுமோ அதை மட்டும் பாரு, இதுதான் உன்னை வந்து கடை தேற்றும். இதை விட்டுட்டு நீ வேறு எதையும் ஆராய்ச்சி பண்ண போனேன்னா உன்னுடைய காலம் விரயமாயிடும். புரியுதுங்களா? இப்போ நம்மளுடைய காலம் வந்து கொஞ்ச காலம் தான் நமக்கு. இந்த மனித வாழ்வுன்றது ஒரு 50-60 வயசு இல்லை 70 வயசு அதிகபட்சம். இந்த காலத்துக்குள்ளவே நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகணும் நம்ம. ஏன்னா இது போன உடனே சித்திக்குமானா வந்த உடனே சித்திக்காது. பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கூட ஓடி வருங்க. அப்போ வந்துட்டு இப்போ போகும் பாதை ரொம்ப தூரம், போகும் பாதை ரொம்ப ரொம்ப தூரம். ஆனால் வாழும் காலம் கொஞ்சம்தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வாழும் காலம் கொஞ்சத்துக்குள்ள நாம் என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயல் தான் நம்மளை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். இதை நம்ம புரிஞ்சு வாழ்ந்துட்டோம்னா இதுதான் சனாதனம், இதுதான் வந்து இறைநிலைன்றது, இதுதான் உண்மையும் கூட.